सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. சதகமானது ஆரம்பிக்க போறது அது பாப்போம். முதல்ல கிரீங்காரி கிரீமதி கிருத்யா ஹேயோபாதேய வர்ஜிதா. இந்த நாமாக்கள்லயே முதல் சதகத்துல முதல் நாமாவே உயர்ந்ததான் நாம. அம்மாக்கு கிரீங்காரின்னு பேர். சதுர்த்த சதகத்துல முதல் நாமாக்கு என்ன பேரு? கிரீங்காரி. கிரீம் வடிவமா உள்ளவள், கிரீம் எனக்கூடியதான சொல்லாக உள்ளவள் அப்படின்னு இருக்கு. இந்த கிரீம் எனக்கூடியது சக்தி பீஜம்னு சொல்றோம். வேதத்தெல்லாம் ஓங்காரத்துக்கு ரொம்ப மதிப்பு ஜாஸ்தி. ஓம்னு சொன்னாலே எல்லாம் வசத்தீர் பேர். ஓமிதி பிரம்மா பிரதௌதி ஓமிதி பிரதிகரம் பிரதிகிருணாதி அப்படின்னு வேதங்கள்லாம் ஓங்காரத்தை விசேஷமாக கொண்டாடுறது. யோ வேதாதோ ஸ்வர புரோக்தோ வேதாந்தேட பிரதிஷ்டித சத்திய பிரகிருலீனத்தை எப்பரஸ்த மகேஸ்வர அப்படின்னு வேதங்களை சொல்லுன்னு ஒரு பையனை சொன்னேனால் அவன் முதல் ஓம் அக்னிமேல புரோஹிதம் ஓம் சொல்லித்தான் சொல்லணும். அதே போல முடிச்சுக்கிறதுக்காக ஹரி ஓம் அப்படின்னு சொல்லணும். ஓங்காரத்தோட ஆரம்பிக்கணும், ஓங்காரத்தோட முடிக்கணும். இதுதான் வேதத்தினுடைய சம்பிரதாயம். எல்லா மந்திரங்களும் எல்லா எழுத்துகளும் ஓங்காரத்துக்குள்ளேயே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சத்யதா சர்வாணி பர்ணானி அகாரேன சம்சரணா. இந்த ஓம் எனக்கூடியதான எழுத்துல இருந்தா எல்லா சப்தங்களும் வந்திருக்கு. இப்ப நீங்க இந்த பிரிசம்ல லைட்ட போட்டேன்னா அது அந்த பக்கம் 7 லைட் வருதுன்னு சொல்லணும். விப்யார்னு வருதுன்னு ஏதோ படிச்சிருக்கா இல்லையா? அப்ப வெளுப்பான ஒரு ஒளியானது அந்த இதுக்குள்ள விழுந்ததையானால் அது 7 கலரா மாறுறதுன்னு சொல்ற மாதிரியே ஓங்காரமானது 51 மாறி இருக்கான். 51 சக்தி பீட்டங்களா மாறி இருக்கான். பாட்டுக்கு சொல்லிட்டே இருக்கு, நான் கேட்டுக்கணும்னு சொல்லாதீங்க. சில பேருக்கு அது எப்படின்னு கொஞ்சம் ப்ரூஃப் வேணும்னு சொல்லுவா சில பேருக்கு. அப்ப என்னன்னா ஸ்கூல்ல குழந்தைகள்லாம் இருக்கா, இந்த குழந்தைகள்லாம் ஏதோ அது பாட்டுக்கு பேசிட்டே இருக்கு. நேற்று ராத்திரி டிவியில இது வந்தது அது வந்தது நான் பார்த்தேன், எங்க ஊருக்கு போனேன், எங்க அம்மா இப்படி பண்ணினா அது பண்ணினா ஏதோ அந்த குழந்தை அதோட பேசிட்டு இருக்கு. டீச்சர் அங்க வந்ததுமே ஸ்கேல் எடுத்துட்டு பெஞ்சில் அடிச்சுட்டு என்ன ஆச்சுன்னு ஒரே சைலண்ட் ஆயிடுது. ஏன் ஓன்னு கத்துறேள் அப்படின்னா, இப்ப ஓன்னா கத்தினாவா அவாவாளுடைய விஷயம் 56 விஷயம் இருக்குன்னு பேசிக்கிறதுக்கு ஊர்வம்புக்கு விஷயம் இருக்கா. ஏதோ ஒரு குழந்தை இந்த குழந்தைய பேசுறது. ஆனா என்ன சொன்னா தெரியுமோ டீச்சர், ஏன் ஓன்னு கத்துறேன். ஓன்னா போட்டா ஒன்னா கத்தினா இல்லையே. ஆனா என்னன்னா சப்தங்கள் எல்லாம் ஒன்றாக சேருமையானா அது ஓங்காரமா இருக்கும். அதே மாதிரியே இந்த அகார உக்காரம் ஓ இவைகள்லாம் சேருமையானால் கடைசியில் அது ஓங்கிற சப்தம் வருதான். இப்படிப்பட்டதான ஓங்கார சப்தம் இருக்கு. அந்த ஓங்கார சப்தம் தான் ரொம்ப விசேஷம்னு சொல்லி அதுல இருந்து வந்ததான 51 மாத்திரைகள் தான் அம்பாள் இருக்கிற இடம். மாத்திருக்கா வர்ண ரூபிணி, மாத்திருக்கா பிட ரூபிணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்படிப்பட்டதான இந்த ஓங்காரம் ரொம்ப வசத்தின்னு நம்ம சொன்னோம் வேதிக் பார்லன்ஸ்ல. அந்த வேதத்துல சொல்லியிருக்க கூடியதான அம்சத்தையே இங்க தந்திரத்துல ஹிரீங்காரம்னு சொன்னோம். எல்லா அங்களும் அதனால ஸ்ரீவித்யாகாரம் அப்படின்னு சொன்னேன்னா ஸ்ரீவித்யில ஓங்காரம் இதுன்னா இங்க ஹ்ரீம் எனக்கூடியதான ஸ்வரூபம். இந்த ஹ்ரீம் எனக்கூடியதான ஸ்வரூபத்துல அகாரம் இருக்கு, ரேபம் இருக்கு, ஈகாரம் இருக்கு, அதுக்கப்புறம் பிந்து இருக்கு. 4 அம்சம் இருக்க. இந்த 4 அம்சத்துக்கும் தனித்தனி செயல்கள் இருந்தா இந்த 4 அம்சத்துல ஹான் இருக்க. இந்த ஹாங்கிறது ஆகாஷ் பீஜம். அதுக்கப்புறம் ரான் இருக்கு பார்த்தா இந்த அக்னியை குறிக்கிறது. அதனால ஹம் ஆகாசாத்மனே புஷ்பம் கல்பயாமி நம. ரான்னு சொன்னா ரம் வன்யாத்மனே தீபம் கல்பயாமி நம. அந்த ஆங்கிறது ஆகாசத்தை குறிக்கிறது. ரான்னு சொல்லக்கூடியது நெருப்ப குறிக்கிறது. அது மேல இருக்கக்கூடியதான ஈன்னு ஒண்ணு இருக்கு பார்த்தா உங்களிடத்துல இருக்கக்கூடியதான இந்த சிவஸ்வரூபம் மங்களஸ்வரூபம் செயல் ஸ்வரூபம் அந்த ரெண்டையும் சேர்த்து குறிக்கிறது ஈகாரம்.
அந்த ரெண்டு பதார்த்தங்களையும் ஆகாட்டமும் நெருப்பும் சேர்ந்து உலகத்தை உண்டு பண்ணக்கூடியதான ஸ்வரூபம் இருக்க, இதுக்கு ஈங்காரம்னு பேர். அதுக்கு மேல இருக்கக்கூடியதான பிந்து ரூபத்துல அந்த ஸ்வரூபம் உங்களுக்கு சிவசக்தி சம்யோகம் உங்க இதயத்துல ஏற்படணும் என்று காட்டக்கூடியதான ஸ்வரூபம் ஈங்காரம். இப்படி கிரீம்னு சொல்றதுல அகாரத்துல எப்படி அகாரம் உகாரம் மகாரம் துரியம் என்று 4 விதமாக சொல்லி ஓங்காரத்தை மாண்டூக்கியோபனிடத்துல சொல்லி இருக்கோமோ, அகாரம்ங்கிறது முடிச்சுட்டு இருக்கிற நிலை, உகாரம்ங்கிறது சொப்னம் பார்க்கிற நிலை, மகாரம்ங்கிறது தூங்குற நிலை. இந்த 3 நிலையிலையும் தனியாக பிரிஞ்சென்று ஒண்ணு இருக்கு. எந்த நான் தூங்கினேனோ அந்த நான் தான் முழிச்சுட்டு இருக்கேன், அந்த நான் தான் ராத்திரி தூங்கும் பொழுது சொப்னத்தை கண்டேன் அப்படின்னு முழிச்சுட்டு இருக்கிறப்ப சொல்றான். தூங்கினவன் வேற, முழிச்சுட்டு இருக்கிறவன் வேற, சொப்னம் பார்த்தவன் வேறையா இருந்தா நான் பார்த்தேன்னு எப்படி சொல்வேன்? ஆனா முழிச்சுட்டு இருக்கிற காலத்துல, நீங்க தூங்குற காலத்துல நீங்க சரீரத்தை நான் அறிகிறீர்களா? இல்லையே. என்ன மறந்துன்னா தூங்கிருக்க. சொப்னத்துல நீங்களே வேற உருவத்தோட போறா போலன்னா பார்த்திருக்கேன். எதிர்ப்புக்காரர்கள் உங்களுக்கு தகராறு பண்ணாம ராத்திரி புலி ஆயிட்டு போய் அவனை பிராண்டிக்க வந்து விவகாரம் நீங்க புலி ஆயிட்டீங்களா சொப்னத்துல? அப்ப நான் இப்படி சொல்றேன் எல்லாம் கேட்டேன்னா இஷ்டப்படாதீங்க, சொல்லிட்டே இருந்தோம், எங்களை கேள்வி கேட்காதீங்க. விவகாரம் என்னடா இந்த அகார உகார மகார துரியம் எனக்கூடியதான 4 நிலைகள் பாதா மாத்திரா மாத்திரா ஜபாதா அப்படின்னு எப்படி வேதாந்தங்கள்ல சொல்லிட்டு இருக்கேன், அதே போல ஸ்ரீங்காரத்திலையும் 4 அம்சம் இருக்கு. அகாரம், ரேபம், ஈகாரம், பிந்து. இந்த 4ம் சேர்ந்துதான் ஒரு ஸ்வரூபம். ஓங்கார லட்சியமா ஏதத் வை பிரம்ம பரஞ்சா பரஞ்ச பிரம்ம எது ஓங்கார அப்படின்னு சொல்றது. அதே போல பரமாகவும் அபரமாகவும் இருக்கக்கூடியதான ஸ்வரூபத்தை உங்களுக்கு காட்டக்கூடியதான ஸ்வரூபம் ஸ்ரீங்காரமா. ஆகையால் தான் அம்பாளுடைய வடிவமே ஸ்ரீங்காரம்னு சொல்லியிருக்கு. இந்த ஸ்ரீங்காரத்திலேயே அம்பாளுடைய ராஜராஜேஸ்வரி போட்டோ கொஞ்சம் உறுத்தி பார்த்தேலையானா சம்ஸ்கிருதத்துல கிரீம் எழுதின போலயே இருக்கும். அம்பாள் உட்கார்ந்து இருக்க, ஒரு கால கீழே தொங்க போட்டு இருக்க, ஒரு கால மேல மடிச்சு வச்சிருக்க, அந்த பாதமானது இப்படி சாஞ்சு இருக்கு, இந்த பக்கம் கரும்பு வில்லு இருக்கு. கரும்பு வில்லானது எங்க இருக்கு தெரியுமா? அம்பாளுடைய தலையில அதனுடைய இலைகள் விளைந்திருக்கு, பக்கத்துல வில்லு அப்படியே இருக்கு, அதுக்கு மேல ஒரு பிந்து அர்த்தச்சந்திரன் அம்பாள் தலையில இருக்கு. எல்லாமும் பார்த்தேன்னா கிரீமனே இருக்கும். சம்ஸ்கிருதத்துல கிரீம் எழுதினா எப்படியோ அதே போல ராஜராஜேஸ்வரி ஸ்வரூபமாகவே இருக்கான். அதனாலதான் அம்பாளுக்கு ஸ்ரீங்காரி, கிரீம் வடிவமாக உள்ளவள் அப்படின்னா. கிரீம் லஜ்ஜாம் கரோதி ஸ்ரீங்காரி. கிரீம்னா வெக்கம். முக்கியமாக ஸ்திரீகளிடத்துல இருக்கக்கூடியதான ஒரு தர்மம் இது வெக்கம். அதனாலதான் ஸ்திரீகளை வைக்கும் பொழுது பெரிய வச்ச உனக்கு வெக்கம் இல்லையான்னு, அதே போல உங்களை வைக்கிறதுக்கு அவாள்கிட்ட என்ன இருக்க புத்தி இல்லையான்னு. ஸ்திரீகளை வைக்கிறப்ப வெக்கம் இல்லைன்னு சொன்னா ரொம்ப பெரிய திட்டு. அதே போலயே புருஷாளுக்கு புத்தி இல்லையான்னா இவன் அடிச்சு விடுவான் முதல்ல. ஏன்னா இவனுக்கு புத்தி மேல எது இருக்கா போலன்னா நினைப்ப எல்லோருக்கும் என்னடா நிறைய நமக்கு புத்தி இருக்கு. we are the only intelligent person நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். அந்த புத்தி இல்லைன்னு சொன்னா ரொம்ப கோபம் வருது பார்த்தீங்களா? சோ மனுஷாளுக்குள்ள புருஷாளுக்கு புத்தின்னும் ஸ்திரீகளுக்கு வெக்கம். அப்படி வெக்கம் இல்லைன்னா ரொம்ப தப்பு. அதே மாதிரிதான் இங்க என்ன ஆச்சுன்னா அந்த வெக்கம்ங்கிறதுக்கு சம்ஸ்கிருதத்துல கிரீம்னு பேர். சோ கிரீம் வடிவமாக பெண்களிடத்துல வெக்கம் ஸ்வரூபமாக அம்பாள் இருந்த காலம். அதான் கிரீம் லஜ்ஜா கரோதி ஹ்ரீங்காரி கர்மண்யந்தாத் ஞீப். கர்ம சப்தம் இருக்கிறதுனால அதுல ஞீப் வந்திருக்கு. அதனால ஹ்ரீங்காரி அப்படின்னு இருக்கு. த்விதீயா அலுகு கிரீம் கரோதி. கிரீமை வெக்கத்தை செய்கிறாள். த்விதீயா விபக்தி வரணுமா இல்லையா? அது சமாசத்துல போகணும், சில சமாசத்துல போகாது. வனேச்சரதி வனச்சரகான்னு சொல்லணும். இதனால வனேச்சரகான்ட்டான் அப்படி வரலாம். அது ஸ்பெஷலா சொல்லியிருக்கேன். வனேச்சரகான்னு கூட சொல்லலாம், வனச்சரகான்னு சொல்லலாம். சில சமயத்துல சப்தம் விபக்தியில சப்தமிக்கு லோபம் வராம போயிடும். அதே போல கிரீங்காரியில இந்த இடத்துல த்விதீயக்கு லோபம் வரல, கிரீம்காரின்னு ஹ்ரீகாரின்னு சொல்லணும். சமாசத்துல போயிடுச்சுன்னு இங்க போகல. அவ்வளவுதான். த்விதீயாய அலுக் யத்வா கிரீமிதி ஸ்வராதேஹே ஆகிருதி கணாது அவ்யயம். ரொம்ப கவலைப்படாதீங்க. இப்ப அந்த எந்த சூத்திரத்தினால சமாசம்னு கேட்பேன். அது பாணினி அந்த சூத்திரத்தை பதஞ்சலி அவர் பாஷ்யக்காரர் அதை நீக்கி விட்டார். சில சூத்திரங்கள்லாம் வேண்டாம்னு சொல்லிவிட்டார். அவர் பாஷ்யக்காரர் எப்படின்னா அவர் சில சூத்திரங்கள்லாம் இந்த சூத்திரம் வேண்டாம் தள்ளிவிடுங்க அப்படின்னு எழுதக்கூடியதான சாமர்த்தியம் மகாபாஷ்யத்துல உண்டு. அதனால இதம் சூத்திரம் பிரத்யாக்கியாதம் அப்படின்னு ஆயிடுச்சுன்னா
கவலையப்படாதுங்க. இது அவ்வியம்னு சொல்லிட்டு அவ்வியம்னு அது போகாது. கிரீம் அப்படியே தானே நிற்கும். அதான் கிரீம் இது ஸ்வராதேக ஆகிருதி கணத்வாத வியம். இது உங்களுக்கு எப்படி தெரியும்? அவ்வியம்னு நீங்க எப்படி கண்டு இல்லாம நீங்க கேள்வி கேட்பேன் சொல்ற. அதையேவ அதனால்தான் திரிசத்யாம் திரிசதியில ஏகோன சததமஸ்ய நாம்னா ஏகோன சதம ஏகவோன சதம் 100ல 1 குறைச்சல் அப்படியே 99வது நாம அங்கே கிரீம் காரியை நமகான்னு இருக்கு. அதத்துல சதுர்த்தியந்த கிரீம் நமஹா இத்யேவ பிரயோகா. கிரீம் காரியை நமகான்னு சொல்லலையா, கிரீம் நமஹா. ஏன்டா கிரீம் அவ்வியமா இருந்தா தான் அப்படி வரும். இல்லைன்னா சதுர்த்தி வச்சு போடணுமே. நமஹான் நம ஸ்வாதா ஸ்வாஹா ஸ்வதா அலம் யோகே சதுர்த்தின்னு சொல்லணுமே. சதுர்த்தி போடலையே. என்னடா அதனாலேயே தெரியுது கிரீம்னா அவ்வியம். தஸ்ய அர்த்தஸ்து ஸ்வதந்திர தந்திரே. இதனுடைய அர்த்தமானது ஸ்வதந்திர தந்திரத்துல ஸ்வதந்திர தந்திரம்னாலும் காதிமரம்னு சொன்னாலும் தந்திரராக தந்திரம்னு சொன்னாலும் ஒரே அர்த்தம் தான். ஒரே புத்தகத்துக்கு 4-5 பேர். சோ இந்த ஸ்வதந்திரம் தே தந்திரம் 64 தந்திரங்கள் எழுதி ஒரு தந்திரத்தை பார்த்தா அங்கே பாருங்கிறார், ஒரு அம்சம் இங்கே பாருங்கிறார். இதெல்லாம் சரியா இல்ல, நீங்க ஒரு தந்திரத்தை தயார் பண்ண அப்படின்னு பரமேஸ்வரனுக்கு கட்டளை ஏற்றான். அதுக்கப்புறம் பரமேஸ்வரன் பண்ணினாலாம் சுதந்திரம் தே தந்திரம்னு சுதந்திர தந்திரத்தை உண்டு பண்ணினாரா. அந்த சுதந்திர தந்திரத்துல இந்த கிரீங்காரத்தை பத்தி வியாகுலாட்சர ஸ்லோகேன உக்தம். வியாகுலாட்சர ஸ்லோகத்துல இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்லுங்க. त्वंकाम नाम नाम न प्रसव्यो नानामदग्निमत्वग्रह रोमयीयोकार विकतिहंत फाल फादुलनं निबिदम इति. இந்த வியோம இந்த அக்ஷரத்துக்கு இந்த ஸ்லோகத்துல எழுத்துகள்லாம் ஜம்பல் பண்ணி விட்டார். இந்த பத்திரிகைகள்லாம் வருது பார்த்தீங்களா, சில எழுத்தெல்லாம் ஜம்பல் பண்ணி இதுல இருந்து அர்த்தத்தை அப்படி பண்ணிட்டார். பண்ணிவிட்டேன். என்ன இது ரொம்ப ரகசியமான அர்த்தம், குருமுகமாக தான் தெரிந்து கொள்ளணும். இப்படி குருமுகமாக தெரிந்து கொள்ள வேண்டிய அர்த்தத்தை நேரா படிச்சுட்டா ரொம்ப கஷ்டம்ங்கிறதுக்காக இப்படி எழுதியிருக்க. எழுதினா அது எப்படி சார் அந்த அர்த்தத்தை தெரிஞ்சு அதுக்கு ஒரு கீ ஒண்ணு கொடுத்திருக்க. அது என்னடா தேவதா ரதகோ இதியோ வேத்தி நக்கிரமம். தேவதா ரதகா இதியோ வேத்தி நக்கிரமம். இந்த ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் பண்றதுக்கு தேவதா ரதகா என்கிறது அதுக்கு கீ. சவ்யா குலாட்சரே மூகா தேவதா ரத கோபிசன். இது தெரியாதவன் வியாகுலாட்சரத்துல அவன் மூக்க நாட்டம் ஊமையாட்டம் அவனால ஒண்ணு சொல்ல முடியாது அப்படின்ட்டு. இப்படி இந்த ஸ்லோகத்துக்கு ரகசியமான ஒரு அர்த்தம் உண்டாம். என்ன அர்த்தம்? ஆகாசம் ஆகாச பீஜமா இருக்கக்கூடியதான ஆகாரம் இருக்கல்ல, அது உலகத்தை எல்லாவற்றையும் பிரகாசிக்கிற பிரகாச சக்தியை குறிக்கிறதா. இருக்கக்கூடியதான ஹா எனக்கூடியது பிரகாச சக்தியை குறிக்கிறது. அதுக்கப்புறம் ரேசம் இருக்கு பார்த்தல, அதுக்கு மேல இருக்க ஆக்கு மேல இருக்கிற ரா எனக்கூடியது. அந்த ரா எனக்கூடியது உலகத்தை எல்லாம் தன்னிடத்துல சேர்த்துக் கொள்ளக்கூடியதான அந்தர்தான சக்தியை, தனக்குள்ள இழுத்துக்கக்கூடியதான சக்தியை சொல்றதா. அந்த ரெண்டையும் சேர்த்து ஒரு இடத்த உங்க சரீரத்துக்குள்ள இருக்கு என்று சொல்றதான் ஈகாரம் அப்படின்னு சொல்லி இந்த பிந்துவால இதனால பிரகாசிக்கிறதாம் அப்படின்னு இதுக்கு ரகசியமான அர்த்தமா இருக்கத்தான் அதனுடைய அர்த்தத்தை சொன்னேன். அந்த ஸ்லோகமானது அதுக்கு கீ இப்படி இருக்கு. அதுக்கு போய் இந்த அர்த்தம் இந்த கீயை வச்சுட்டு எப்படி வர்றோம் பண்ணி பாருங்க, அப்புறம் பார்ப்போம். தேவதா ரதகோ இதியோ வேத்தி நக்கிரமம் சவ்யா குலாட்சரே மூக தேவதா ரதகோ தன் இது வச்சனக்கிரமா. அதுக்கப்புறம் சிருஷ்டி சிதம்ஹாராஹ ததத்தத்வேன பர்யவஸ்யந்தி. இந்த அகாரம் ரேபம் ஈகாரம் இந்த 3 ஈல இருக்க கிரீம்ல இருக்கா இல்லையா, இந்த 3ம் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்கள். இந்த 3ம் இந்தந்த எழுத்துகள்னால உண்டாகிறது என்கிறத இதை செய்யறதுனால அம்பாளுக்கு ஸ்ரீங்காரி. அதற்கு மேல அதுவா வர்ணாத் கார பிரத்யோயம். வர்ணத்திலிருந்து கார பிரத்யம். இது என்னது? இந்த எழுத்துகள்லாம் சொல்லும் பொழுது சம்ஸ்கிருதத்துல காரா காரான்னு சொல்லணுமா. அகாரம் உகாரம் மகாரம் அகர உகார மகரம் சொல்றதோ இல்லையோ, இந்த காராங்கிற பிரத்தியம் என்ன சொல்றது? அது எழுத்துன்னு சொல்றது. ஆன்னு சொன்னா ஆங்கிறது எழுத்தா, ஆண்ங்கிறது சொல்லா. அது சொல்லல, இது எழுத்துன்னு சொல்றதான். அதனால வர்ணா கார அதனால கிரீம் எனக்கூடியதே ஒரு வர்ணம். கிரீமன் இல்லையே சார், நடுவுல கிரீம் இல்லையே நீங்க சொல்லப்படாது. அது வேதத்துல சொல்லியிருக்கோம், தந்திரத்துல சொல்லியிருக்கோம். ஆ ஈ மாதிரி ஹிரீங்கிறது ஒரு லெட்டர். அந்த லெட்டரை சொல்லும் பொழுது
அகாரம் உகாரம் சொல்ற போல ஹ்ரீங்காரம். அதான் அதுவா வர்ணாத்கார பிரத்யோயம். அப்ப ஹ்ரீங்காரான்னு தானே வரணும். அகாரான்னு அகாரின்னு சொல்றடா, இக்காரின்னு சொல்றல சொல்லியோ. நான் அகாரம் உகாரம் தான் சொல்றேன். இங்க ஹ்ரீங்காரம்னு தானே சொல்லணும். ஹ்ரீங்காரின்னு அம்பாள சொல்றேன். கௌராதித்வாத் ஆக்கிருதி கணத்வாத் நீப். கௌராதி கணத்துக்குள்ள இத படிச்சிருக்காராம். அதனால அது ஆக்கிருதி கணமா இருக்கிறது நீப் வந்துருது அப்படின்னு சொல்லி புவனேஸ்வரி பீஜஸ்வரூபாவா. இதான் பத்மாசன உண்மேஷ நிமிஷோத்பன்ன விபன்ன புவனாவளி எனக்கூடியதான நாமாவளியே முன்னால பார்த்தோம். இந்த ஸ்ரீங்காரமானது அம்பாளுடைய ஸ்வரூபம். ஆகையால் புவனேஸ்வரி பீஜம். புவனேஸ்வரி மந்திரம் இருக்க பத்தல, அது என்ன மந்திரம்? இதுதான் உத்தாரம். புவனேஸ்வரி பீஜம் தான் ஸ்ரீங்கார வடிவமா இருந்துட்டு இருக்கா. ஆகையால் புவனேஸ்வரி பீஜஸ்வரூபா இத்யர்த்தா. ஸ்ரீஹி அஸ்யா இது ஸ்ரீமதி. அடுத்ததான் நாம ஸ்ரீ. இத்தனை குணங்களும் அங்க இருக்கிறதுனால அம்பாளுக்கு ஸ்ரீன்னு பேரு. இந்த ஸ்ரீங்காரத்தை ஜபிக்கிறது ரொம்ப விசேஷம். புவனேஸ்வரி பீஜத்தை ஜபிக்கிறது விசேஷம். பஞ்சஸ்ரீ மந்திரத்துல ஹ்ரீங்காரம் 3 இடத்துல வருது. ஹ்ரீங்கார திரய சம்புடா மகதா மந்திரேண சம்பூஜிதா போத்ரீ சந்திர சமீரண போரூபிணி ஹம்சோஹமிதி பிரகிருஷ்ட திஷணை ஆராதிதா யோகிபி ஸ்ரீசக்கராதி நிவாசினி விஜயதே ஸ்ரீராஜராஜேஸ்வரி அப்படின்னு விசேஷமாக கவிகள் சொல்லிருக்க. ஹ்ரீங்காரத்ரய சம்புடாதி மகதா. 3 ஹ்ரீங்காரம் இருக்கக்கூடியதான இந்த உயர்ந்ததான ஒரு மந்திரமானது மந்திரேண சம்பூஜிதா. இந்த மூல மந்திரத்தினால அம்பாளை பூஜை பண்ணினேலையானால் அந்த அம்பாள் எப்படிப்பட்டவள்? போத்ரி எதமான ஸ்வரூபணி, சந்திர ஸ்வரூபணி, அக்னி ஸ்வரூபணி, சமீரணம் காத்த ஸ்வரூபணி, அக்னி ஸ்வரூபணி, ஜலஸ்வரூபணி, பூவனூ ஸ்வரூபணி, ஆஸ்வர்ண சூரிய ஸ்வரூபணி, நபோ ஆகாச ரூபணி, பூரம்பம் செனலோ நிலோம்பர மகர்நாதோ ஹிமாம் ஜுப்புமான். அது அப்படியே திருப்பி போட்டிருக்க. எப்படி? கோத்ரி சந்திர சமீரண அக்னி ஜலபோ பாஸ்வன்னபோ ரூபணி. இப்படிப்பட்டதான 8 வடிவங்கள் இருக்கக்கூடியதான பரமேஸ்வர வடிவம் இருக்கக்கூடியதான அம்பாளுடைய ஸ்வரூபம் ஹம்சோஹமிதி பிரகிருஷ்டதிஷணை. ஹம்சஹா சோகம் எனக்கூடியதான குரு ரூபிணியாக அம்பாளை பாக்குறலாம். குருக்கும் அம்பாளுக்கும் வித்தியாசம் இல்லை. குருஸ்வரூபமாகவே குண்டலி குமாரி குட்டிலே சண்டி சராச்சர சவித்ரி சாமுண்டே குடினி குஹாரி குஹ்யே குருமூர்த்தே சுவாம் நமாம் காமாட்சி அப்படின்னு குருமூர்த்தியா அவங்களுக்கு வந்து அனுகிரகம் பண்றாளாம். ஹம்சோஹமிதி பிரகிருஷ்டதிஷணை ஆராதிதா யோகிபி. இந்த மந்திரத்தை யோகிகளால் தான் அடைய முடியும். ஸ்ரீசக்கராசன ஸ்ரீசக்கராதிவாசினி. இப்படிப்பட்டதான அம்பாள் ஸ்ரீசக்கரத்துல இருந்துருக்கா. விஜயதே ஸ்ரீராஜராஜேஸ்வரி. அம்மா ஸ்ரீகாரமேவ ததேவ ரூபம் தொன்னாம துர்லபமிஹ திரிபுரே ஜெய்கிருணந்தி தத்தேஜசா பரிணரம் வியதாதிபூதம் சௌக்கியம் தனோதி சரசீருஜ சம்பவத்யைஹி சம்பதாத்யைஹி ஸ்ரீங்காரமேவ தவ நாம ததேவ ரூபம். அம்மா உங்களுடைய பேரும் ஹ்ரீங்காரம் தான், உங்களுடைய உருவமும் ஹ்ரீங்காரம் தான். முன்னால நாமரூப விவரிச்சுதான்னு சொன்னேன். இப்பதான் இப்ப என்னாச்சு? நாமாவும் நீங்க தான் இருக்கு, ரூபமாவும் நீங்க தான் இருக்கு. ஆனா அதுக்குள்ள இருந்து தனியாவும் நீங்க இருக்கு. திருப்பய கிருணந்தி. இந்த உலகத்துல கிடைக்காத வஸ்து எது? இது எல்லாமும் கிடைக்கும், இந்த மந்திரம் மட்டும் கிடைக்காது. கிருணந்தி தேஜசா பரிணதம். ஏன்னா உங்க தேஜஸ்னால தானே உலகம் எல்லாம் மாறி இருக்க. அதிபூதம் ஆகாசத்தை வந்து ஆத்மன ஆகாச சம்பூத ஆகாசாத் வாயு வாயோர் அக்னே அக்னேர் அபாத்ய பிருத்திவி பிருத்திவியா ஓடதைய ஓடதேஜோன்னம் அன்னாத் புருஷா. அத்தனையும் அம்பாளுடைய சக்தியிலிருந்து உண்டாச்சாம். ஆயால் ஸ்வத்தேஜசா பரிணதம் வியதாதிபூதம் சௌக்கியதனோதி சரதி சம்பதாத்யைஹி. எல்லா விதமான சம்பத்தும் இந்த பஞ்சதசி மந்திரத்தை அனுதினம் ஜபிச்சுக்கிறதுனாலே கிடைக்கும். நமக்கு தெரியாமையே கிடைக்கும். எத்தனை சம்பத்துகள் மனுஷாளுக்கு எப்பப்ப எது வேணுமோ அதை விட அதிகமாக இதற்கு ஜபத்தினால கிடைக்கும். ஹ்ரீங்காரத்ரய சம்புடேதி மஹதா மந்திரேண சந்தீபிதம் ஸ்தோத்திரம் பிரதிவாசரம் தவ புரோ மாதஜபேன் மந்திரவித். அம்பாளுக்கு முன்னால
அம்பாளுடைய முன்னால போட்டோ வச்சுண்டு அதை கொஞ்ச நேரம் தியானம் பண்ணிட்டு மனசுல வாங்கிண்டு இந்த மந்திரத்தை யார 3 கிரீன்காரங்கள் இருக்கக்கூடியதான மந்திரத்தை ஜபிக்கிறாரோ சத்யக்ஷோணி புஜோ பஜந்தி வதகாஹ ராஜாக்கள்லாம் அவளுக்கு வசமாயிடுவாளாம். சத்யக்ஷோணி புஜோ பவந்தி வதகாஹ லக்ஷ்மி சிரஸ்தாயினி எங்காத்துல பர்மனண்டா மகாலட்சுமி வாசம் பண்ணுவா. லக்ஷ்மி சிரஸ்தாயினி வாணி நிர்மல சுக்தி பார பரிதா அதே போலிய வாணி வாக்கு நிர்மல சுக்தி பார பரிதா சுத்தமான வாக்கு. என்ன சொன்னாலும் கோபம் வராம இன்னொருத்தருடைய மனசு நோகாம இருக்கக்கூடியதான நல்ல வார்த்தைகளை உங்க வாக்குல இருந்து வந்துட்டே இருக்கும். சர்வதாசர்கள் பகவன் நாமாவையும் சாஸ்திரங்களையும் சொல்லிட்டு இருப்பேன். அம்பாண்டி அனுகிரகத்தினார் வாணி மல சுக்தி பார பரிதா ஜாகர்த்தி தீர்க்கம் வயா அதுக்கு மேல தீர்க்க ஆயுஷ் நோய் நொடி இல்லாம ஆனந்தமான ஒரு ஆயுஷம் கிடைக்கும் அப்படின்னு இந்த ஹிரீங்காரத்தினுடைய மகிமையை விசேஷமாக தந்திரங்கள் சொல்லியிருக்க. அப்படிப்பட்டதான ஹிரீங்கார ரூபமாகவும் ஸ்ரீமதி ஸ்ரீமதினு பேர் வைக்கிற. ஆனா அது என்ன ஸ்ரீமதி ஸ்ரீ வெக்கத்தோட கூடிய லஜ்ஜாவதி அப்படின்னு வச்சுக்கோங்க. லஜ்ஜாவதி துஷ்டிரிஷ்டா கபுஷ்டா அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது. இப்படிப்பட்டதான அம்பாளுடைய ஸ்வரூபம் திவ்யமான ஒரு ஸ்வரூபம். இந்த 4வது கலை விசேஷமாக 4வது சதகத்துல ஜுவாலினி கலையில முதல்ல 2 நாமம் இருக்கு. அதுக்கு மேல் நாம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.